யார் நீங்கள்? ஏன் என்ன கடத்தி வச்சுருக்கீங்க? யோ ஏதாவது பேசியா? யோ நான் யாருன்னு தெரியாமல் என்னை கடத்தி வச்சுருக்கீங்க. இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது. நீ ஒரு மியூட்டன்ட். என்ன? நீ ஒரு ஹியூமன் பீங்காக இருக்கிற ஒரு மியூட்டன்ட். ஓ, யார் சார் நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஒரு MBA ஏஜெண்ட், மியூட்டேஷன் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சரி, அது ஏன் என்னை கடத்திருக்கீங்க? ஓகே ராஜேஷ், நீ நடிச்சதெல்லாம் போதும். நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டு போகிறேன். உங்ககிட்ட என்ன சூப்பர் பவர்னு நீங்கள் சொல்லிட்டேன்னா இப்போவே இந்த இடத்த கிளம்பிடலாம். என்ன சார், இதுக்கு முன்னாடி ஏதோ மியூட்டன்னு சொன்னீங்க, இப்போ சூப்பர் பவர்ன்றீங்க. ஆள் மாற்றிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். உங்கள் கண்ணு ஏன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குன்னு தெரியுமா? சார், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் என் கண்ணு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? உங்கள் மியூட்டேஷனோட பேர் ஹெட்ரோக்ரோமியா. இந்த ஹெட்ரோக்ரோமியா உலகத்தில் 1% கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ ஒரு ஹியூமன் மியூட்டேஷன் ஆகும்போது உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் ஐ கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மியூட்டன்ட். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே என்னோடய சூப்பர் பவர் இந்த கண்ணு தான்ட்டு. இப்போ நான் கிளம்பலாம்ல? உங்களோட ஐஸை வச்சு நீங்கள் ஒரு மியூட்டன்ட் தான் சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு என்ன சூப்பர் பவர் இருக்குன்னு நீங்கள் சொன்னதான் எங்களுக்கு தெரியும். ஐயோ சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி என்கிட்ட எந்த ஒரு சூப்பர் பவருமே இல்லை சார். ஓகே ராஜேஷ், நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கன்னு எனக்கு புரியுது. ஒரு மியூட்டன்ட் அவங்களோட சூப்பர் பவர் வெளியே சொல்ல மாட்டாங்க, அதே சமயத்தில் ஹியூமன்ஸும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் MBA ஏஜென்ட்டான எங்களை நம்பலாம். அண்ட் we are here to help you. அண்ட் ராஜேஷ், உங்களை வச்சு தான் நாங்கள் மியூட்டேஷனில் ஒரு புது ரெவல்யூஷனை கொண்டு வரப்போம். சார் எனக்கு ஒன்றுமே புரியல. இது மியூட்டேஷன்னு சொன்னீங்க, அப்புறம் மியூட்டன் சொன்னீங்க, இதெல்லாம் என்ன? முதல்ல என்ன இது? இந்த ஹியூமன்ஸ்லாம் சின்ன சின்ன செல்ஸில் தான் உருவாயிருக்கும். லைக் இந்த செல்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற குரோமோசோம், அந்த குரோமோசோம்குள்ளே இருக்கிற DNA, அண்ட் அந்த டிஎன்ஏக்குள்ளே ஜீனுன்னு ஒன்று இருக்கும். இந்த மனித உயிர் பிறக்கும் போது 26 பில்லியன் செல்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 37.2 ட்ரில்லியன் செல் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பாடியில் இருக்கிற செல்ஸ்லாம் டிவைட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான். உதாரணத்துக்கு ஒரு செல் 2 செல்லாக மாறும், 2 செல் 4 செல்லாக மாறும், 4 செல் 8 செல்லாக மாறும். இப்படி இந்த செல்ஸ்லாம் டிவைட் ஆகிட்டு இருக்கும்போது செல்குள்ளே இருக்கிற முக்கியமான பார்ட்டான DNA காப்பி ஆகும். இப்படி DNA காப்பி ஆகும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் ஏற்படும். அந்த மிஸ்டேக்கை ரிப்பேர் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் சால்வ் பண்ணிடும். ஆனால் இந்த ரிப்பேர் சிஸ்டமாலையும் சில சால்வ் பண்ண முடியாத மிஸ்டேக்ஸை தான் நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்னால், டிஎன்ஏல இருக்கிற நைட்ரோஜன் பேசிஸ் ATGC, அதாவது ஏனா அடினனின், டீனா தைமின், ஜீனா கியோனின், சீனா சைட்டோசின், இதில் தான் நடக்கும். ஏ டிஓடையும் CGOடையும் தான் பேர் ஆகணும். டிஎன்ஏ காப்பி ஆகும் போது மாறி பேர் ஆனால் அதுதான் மியூட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், COடையும் பேர் ஆச்சுன்னா, TGOடையும் பேர் ஆச்சுன்னா இதை தான் நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம ஹியூமன் பாடியில் நேச்சுரலாக நடக்கலாம், அதே சமயத்தில் சில என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ்னால நடக்கலாம். உதாரணத்துக்கு UV ரேஸ், கார்சினோஜன், இந்த ஃபேக்டர்னால கூட ஒரு ஹியூமன் பாடி மியூட்டேஷன் அடையும். அண்ட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம ஹியூமன் பாடியில் நடக்கும்போது சில சேஞ்சஸ் ஏற்படும். உதாரணத்துக்கு உங்களோட கண்ணு மாதிரி. DNA எவ்வளோ முக்கியம்னா, ஒரு செல்லோட வேலையை டிசைட் பண்ணுறதே இந்த DNA தான். இது இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் செல்ஸோட ப்ளூ பிரிண்ட் தான் DNA. ஸோ உங்களை மாதிரி மியூட்டன்ஸோட சூப்பர் பவர் நான் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட DNA வச்சு நிறைய சூப்பர் பவர் இருக்கிற செல்ஸை எங்களால் உருவாக்க முடியும். இவ்வளோ சொல்லிட்டேன்ல, இப்போயாச்சும் சொல்லுங்கள் ராஜேஷ், உங்களோட சூப்பர் பவர் என்ன? நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் சரி, என்கிட்ட சூப்பர் பவர் இல்லைன்றது தான் உண்மை. உங்களோட சூப்பர் பவர் என்னடா? என்னடா பாக்குற? உங்களோட சூப்பர் பவர் என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? ஆஃபீஸர், மிரட்டாதீங்க, பயந்துட போகிறோம். சார், உங்கள் பேட்ச் நான் பார்க்கலாமா?
பேட்ச் ஒன்று அடிக்கல. இன்னும் அடிக்கலையா? ஆமாம், நீங்கள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தானே? இல்லை, நாங்கள் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். யார் உங்கள் ஹெட்டு? அந்த ஹெட் அண்ட் இவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓ, வெயிட். எம்பிஐன்னு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், அதில் மியூட்டேஷன் ரிசர்ச்காக என்னை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. எஸ், அதில் இருக்கிறது 2 பேர், ஒருத்தன் நீ, இன்னொருத்தன் இந்த லேடி வைஸ். கரெக்ட். நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனே கிரியேட் பண்ண போகிறீங்க. எக்ஸாக்ட்லி. சரி, இப்போயே சொல்லுங்கள் ராஜேஷ், உங்களோட சூப்பர் பவர் தான் என்ன? சூப்பர் பவர் தானே? எஸ். மியூட்டேஷன். ஓகே ராஜேஷ், ஃபர்தர் டீட்டெயில் நான் கூப்பிட்றேன். இப்போ நீங்கள் வாங்க. வேற லெவல், சூப்பரா பண்ணீங்க. எப்படி இது? மறக்காதீங்க.